வீடியோ பார்க்க வந்து எல்லாருக்குமே வணக்கம். நம்ம பண்ணையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 கோழியை வந்து அடையில் வச்சுருக்கோம். அதில் ஒரு கோழி பார்த்தீங்க அப்படின்னா குஞ்சு பொரிக்கிறதுக்கு டைம் ஆயிடுச்சுங்க. இந்த அடைக்கோழிகளை பாருங்கள், 21 நாள் வந்து உள்ளவே படுத்து தன்னோட முட்டைகளை வந்து அடை காக்குதுங்க. கோழி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே இடத்துல இருக்காது, நிறைய இடத்துக்கு வந்து மேய போகும். ஆனால் அடையில் படுக்கிறதுனால அது எப்படி வந்து அதோட பழக்கத்தை வந்து மாற்றிக்கிட்டுதாங்க அப்படின்ட்டு பாருங்கள். தன்னோட வெயிட் வந்து முட்டையை அமைக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இறையும் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம். ஒரு நேரம் தாங்க இறை சாப்பிட்றதுக்கு வந்து கோழி வந்து வெளியில் நம்ம திறந்து விட்டால் வரும். மற்ற நேரம் வந்து அடையில் திறந்தே விட்டாலுமே அடையை விட்டு எந்திக்காதீங்க. நம்ம கோழி இது பார்த்தீங்க அப்படின்னா செவலப்போர் கோழி. இது இன்னும் குஞ்சு பொரிக்கிறதுக்கு இன்னும் ஒரு 5 நாள் டைம் இருக்குங்க. இந்த கோழியை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முட்டை கூட வெளியில் தெரியாமல் எல்லாத்தையுமே தன்னோட வயிற்றுக்குள்ளே அழகாக அணைச்சி வச்சுருக்கு பாருங்கள். முட்டைக்கு வந்து ஓவர் சூடாயிருச்சு அப்படின்னா அதுவே வந்து முட்டையை திருப்பி விடும். கொஞ்சம் நகட்டியும் வச்சு கொடுங்க. இது வந்து கோழிகளோட இயற்கை குணங்க. நம்மகிட்ட இன்னொரு கோழி பார்த்திங்க அப்படின்னா அடையில் இருக்குது. இந்த கோழி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து குஞ்சு பொரிக்கலாங்க. இந்த கோழி பாருங்கள் இவ்வளோ சைலண்டாக படுத்துருக்கு. இந்த கோழி மட்டும் நம்மளை கொத்தவே செய்யாதுங்க. அந்த கோழி வந்து கொத்தும், இந்த கோழி வந்து நம்மளை கொத்தாது. இந்த கோழியையும் பாருங்கள் முட்டையில் ஃபுல்லாகவே தன்னோட வயிற்றுக்குள்ளே வச்சு அழகாக வந்து அடை காக்குதுங்க. இந்த தடவை நம்ம கோழிக்கு பார்த்திங்கன்னா எத்தனை குஞ்சு பொரிக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். எல்லா முட்டையும் நம்ம வச்ச முட்டையெல்லாம் பொரிச்சிருதா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி குஞ்சு பொரிச்சிருச்சுன்னா தெரிஞ்சிருங்க. கோழிகளை பார்த்திங்க அப்படின்னா நம்ம அடையில் இருக்கும்போது டெய்லி ஒரு தடவையாவது வந்து நம்ம வந்து திறந்து விடணும். அப்போ தான் அது வந்து வெளியில் போய் நல்லா தண்ணி இறையும் சாப்பிட்டு வந்துட்டு அதுவே தன்னால் மறுபடியும் வந்து அடையில் வந்து படுத்துக்கிடும். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு எல்லோருக்குமே ரொம்ப நன்றி. நம்ம வீடியோ பார்த்துட்டு நமக்கு ஒரு லைக்கும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. கோழிகள் பற்றின நிறைய விஷயங்கள் நாங்கள் எங்கள் வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு வரோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்.